ஆஹா, தாவேக்காவோட கூட்டணி கன்ஃபார்ம். அட, திமுக கடும் எதிர்ப்பா? ஐயோ, திரும்பவே சொல்லிட்டாரா? அது அவங்க விருப்பம் தானே. வாங்கப்பா, வாங்க வாங்க வாங்க, சூடா சமோசா இருக்குது, வாங்கிட்டு போங்க. நல்ல கடை, நல்லது. அப்பத்துல இருந்து நாங்களும் சொல்றோம், யாரும் கேட்க மாட்டீங்க, யாரும் இந்த பக்கமே வர மாட்டீங்க. 1 2 வாங்கிட்டு போனா என்ன உங்களுக்கு குறைஞ்சிட போகுதுன்னு தான் நான் கேக்குறேன். வாங்கிட்டு போங்க, வாங்க. என்ன நான் என்ன உனக்கு டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்றேன்ல, ஆட்சிலையும் அதிகாரத்துலையும் பங்கு தரேன்னு ஐயோ, மாத்தி அதுக்குள்ள போயிட்டேனே. ஐயா, அது ஒண்ணு இல்லப்பா. வரும்போது நியூஸ் ஒண்ணு பார்த்துன்னு இருந்தேன். இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லி நம்மால் கிளப்பி விட்டது, இந்த பிகிலுக்காரு கிளப்பி விட்டது ஏகப்பட்ட சர்ச்சையை கிளம்பி இருக்குது. இன்னைக்கு பழம்பெரும் கட்சியான ஒரு கட்சி அன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அந்த கையை வச்சுக்கிறவங்களாம், இன்னொரு பக்கம் காலு ஆனோடனே சூரியன் வருதுல்ல, அது மாதிரி இருக்கிற 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கடும் எதிர்ப்புல இருந்தாங்க, இப்போ ஒண்ணு மண்ணமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்களுக்கு மத்தியில இந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்றது பெரிய சச்சரவு கிளப்பி விட்டுருச்சு. விஜய் வந்தது என்ன நல்லது பண்ணாரா இல்லையோ தெரியல, இப்படி ஒரு வார்த்தையை இவர் வச்சுட்டாரு. ஆனா இவர் தான் அதை முதல்ல வச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2011லயே ஐயா திருமாவளவன் ஐயா அதை வச்சுட்டாரு. அது கிடைக்கணும், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு இருக்கணும்ன்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி திமுகவுடைய தலைவரும் ஒரு பக்கம் முதல்வருமா இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எப்பா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற முழக்கம் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது, கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, அதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்காதீங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அதுக்கு மேலேயும் வந்து சட்டசபையில வந்து பேசி செல்வ பெருந்தகை ஐயா அவர்கள் நாங்கெல்லாம் ஒண்ணு மண்ணாதான் இருக்கோம் அப்படின்னு செல்வ பெருந்தகை யாரோ பேசுறாங்க, காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர், மாநில பொறுப்பாளர், அவர் போய் பேசி என்ன பண்றாரு, நாங்கெல்லாம் ஒண்ணு மண்ணுமா தான் இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் ஆட்சிலையும் அதிகாரத்திலையும் பங்கு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட மாணிக் தாக்கூர் ஐயா அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர் மாணிக் தாக்கூர்னு வாங்க, அவர் என்ன பண்றாருன்னா, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அந்த உறுதியோட எக்ஸ் தளங்கள்ல, பல்வேறு சமூக வலைதளங்கள்ல என்ன பண்றாருன்னா பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்காரு, விமர்சிக்கிற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படி எல்லாம் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, அவரை பிடிச்சி கடுமையா கண்டனம் தெரிவிக்குது. தொடர்ந்து என்ன பண்ற நீ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவரை எதிர்த்து விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. மாநில பொறுப்பாளர் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஐயா கிட்ட போயிட்டு, பா அவர் பாரு தொடர்ந்து பொதுவெளியில பேசக்கூடாது, நீங்க பேசிக்கினே இருக்கிறீங்க, இப்படி பேசுறது வந்து சரியில்லை, கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை ஐயா கிட்ட ஒரு பக்கம் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. திமுக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. இந்த ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது இவங்க தொடர்ந்து கேட்கறாங்களே, நீங்க கேட்க மாட்டீங்களா, நீங்க அறிவிச்ச கோரிக்கை தானே இது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ஐயா கிட்ட போய் இதை பத்தி கேட்கும் போது, ஆட்சியில் அதிகாரி பங்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு, இவங்க காங்கிரஸ் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அவர் பளிச்சுன்னு போட்டு உடைச்சிட்டாரு. என்னன்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது அப்படிங்கிறது வந்து அது அவங்களோட உரிமை, காங்கிரஸோட உரிமை, அதுல போய் நம்ம எதுவும் தலையிட முடியாது. நான் கேட்க மாட்டேன் நிக்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு வேற, இந்த சீட்டுக்காக தான் போய் நான் நிக்கிறேன்னா, 2 இலக்கு சீட்டு கிடைக்குமா, 3 இலக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்டவன் நானு. என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு ஒரு பக்கம் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக இருக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்றத ரொம்ப தெளிவா ஆணித்தரமா அழுத்தமா சொல்லிட்டாங்க. அதுக்காக அவங்க வந்து இப்படி சொல்லிட்டாருன்றதுக்காக ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க கூடாதுன்றது வந்து கிடையாது. கேட்கறது வந்து முழுக்க அவங்க காங்கிரஸோட அது உரிமை, அது அவங்க கேட்கதான் செய்வாங்க. கொடுக்குறாங்களா இல்லையான்றது அவங்க 2 பேருக்கான பேச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, தேமுதிக உள்ள வந்துருச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு பெரிய, இப்ப சப்போஸ் ஆட்சி அதிகாரம் இப்ப இந்த தொகுதி பங்கீடு பிரிவு அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியில வந்து நின்றோம். ஏன்னா நமக்கு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து ஏற்கனவே வேற இவங்க வந்து
பேச்சுவார்த்தை வர நடந்திருக்கான். இன்னைக்கு ஐயா நாஞ்சில் சம்பத் ஐயா இந்த தேர்தல் பரப்புரை செயலாளராக இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களுக்கு வேற வழியே இல்லப்பா, அங்கிருந்து கிளம்புனாங்கன்னா தாவேக்காக தான் வந்தாகணும், அவங்களுக்கு வேற வழியெல்லாம் கிடையாது. இது தேசிய கட்சிக்கே வந்து ஒரு சவால் விடக்கூடிய லெவல்ல தாவேக்கா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அவங்க திமுக இருந்து கிளம்புனாங்கன்னு வச்சுங்க, திமுக இருந்து கிளம்புனாங்கன்னா தாவேக்காக தான் வந்தாகணுன்றது ரொம்ப ஆணித்தரமா அழுத்தமா எடுத்து சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து தாவேக்கா இருந்து கூட்டணி வர விதமா தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயா இப்ப மாணிக் தாக்கூர் ஐயா அவரு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் தொடர்ந்து திமுக எதிராக பேசிக்கிட்டு வர்றது இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் தான் தாவேக்கா கூட போய் இணைஞ்சுதான் அவனை வேற வழி இல்லை அப்படின்றது இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல பிஜேபி இருக்கு, அவங்க கூட போய் சேர மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே இவங்க பேசுனது என்ன அப்படின்னா, கணிசமான தொகுதி 70 தொகுதி உங்களுக்கு நாங்க தந்துடுறோம், ஒரு துணை முதலமைச்சர் தந்துடுறோம், அதை மீறி 6 அமைச்சர்களை தந்துடுறோம். 6 அமைச்சர்கள் வரைக்கும் ஓகே, 70 சீட்டு வரைக்கும் ஓகே. ஆனா நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, துணை முதலமைச்சர் பதவியே தந்துடுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து போவேணான்னு சொல்லி நிராகரிச்சுக்கிட்டு ஐயா செல்வ பெருந்தகை ஐயா ஒரு பக்கம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் போகணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தோல்வி பயம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பெரிய கூட்டம்லாம் கூடினே இருக்குதே, போய் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்றது இவங்களுக்குள்ள கேள்விக்குறியா இருந்தாலும், என்ன மாதிரியான அவங்க புரிதல், அரசியல் புரிதல், கூட்டம் வந்தா ஜெயிச்சிரும் அப்படின்ற புரிதல் அவங்க இருக்காங்களா, இல்ல உண்மையிலே தாவேக்கா தான் ஜெயிக்க போது அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறது தான் நல்லது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்து ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில ஒரு இது இருக்குது, என்னன்னா கூட்டணி குறித்து தலைமைகள் மட்டும்தான் பேசணும், பொது தளங்கள்ல போய் வேற யாரும் அறிவிப்பு இல்லாம பேசக்கூடாது அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்கிற ரூல்ஸா வச்சிருக்கிறாங்க. அந்த சமயத்துல இவங்க எல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களை போட்டுக்கிட்டு இருக்குது, பெரும் கண்ணனுக்குரியதா இருக்குது. அது கட்சிக்குள்ளேயே இருக்கிற முரண்பாடா இருந்துகிட்டு இருக்கு. அதை மீறியும் திமுகவோட தான் கூட்டணியில இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் விட்டு நீங்க வந்தா எங்க கூட தான் வந்தாகணும், ஏற்கனவே பேச்சுவார்த்தைலாம் நடத்தி இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கேள்வி, மத்தியில இருந்து இவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு தடங்கள் வந்திருக்கிறதாவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சென்சார் போர்டு பிரச்சனை ஒரு பக்கம் வாபஸ் வாங்கிட்டாங்க, அது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கரூர் சம்பந்தமா சிபிஐ வழக்கோட நெருக்கடி ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. புதுசா கூடினவங்களாம் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்துக்குங்க.